ஒரு கஸ்டமரை ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் கதற விட்டுருந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ பாருங்க. இதுதான் பாஸ் அந்த டேட்டூ. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு 150 வரைக்கும் போய்ட்டு இந்த இடத்த அப்படி வீணாகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன தான் இது மேலே செஞ்சால் கவரப் பண்ணாலும் ஒரிஜினலாக நம்ம செய்கிற மாதிரி இந்த இடம் எடுத்து கொடுக்காது. இதில் ஹைலைட்டே மேலே இந்த டேட்டூ தம்பி நம்ம கிட்ட இன்றைக்கி செஞ்சார். இது செய்கிறப்ப அவர் கேட்ட கேள்வி, ஏன்னா நீங்கள் டேட்டூ பண்ணுறப்ப ரத்தம் வரலை? கண்டிப்பாக ஜி ரத்தம் வராது. அப்படி இன்கேஸ் நீங்கள் எங்கே போய் டேட்டூ செய்கிறப்ப ரத்தம் வந்துச்சுனாக்கா 100% யோசிங்க, ஓகே டேட்டூ ஆர்டிஸ்ட் உங்களை போட்டு பாய்க்கிறாங்க அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம டேட்டூ ஆர்டிஸ்ட்லாம் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா யாரை கேட்டாலும் இந்த மாதிரி எங்கே நான் செஞ்சீங்கன்னாக்கா, இல்லை நான் ஒரு பச்சை குத்துற வரலண்ணே. ஸோ ஏன் பச்சை குத்துற கடைக்கு போக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. முடி வெட்டினா பாபு ஷாப் போகணும், கார் ரிப்பேர் பண்ணால் ஒர்க் ஷாப் போகணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அந்த கடைக்கு போகிறீங்க. நீங்கள் ஏன் டேட்டூ செய்யறதுக்கு மட்டும் டேட்டூ ஷாப் போக மாட்டீங்க? விலை கூட இருக்குன்னு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை முடி வெட்ட நம்ம ஸ்லிம்மர் செலவு பண்ணுறீங்க. நானே பார்த்துருக்கேன். கேட்டால் தீபாவளின்றீங்க. முடி வெட்டினா மறுபடியும் வளர்ந்துடும். ஸோ அதுக்கே நீங்கள் நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும்னு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஒன் டைம் டேட்டூ பண்ணாக்கா அது மாற்ற முடியாது. லைஃப் லாங் அது அழகாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஏன் கரெக்டாக ஒரு இது செய்ய மாட்டேங்க? உங்களில் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி க்ரோவான டேட்டூ இருக்குது, ஸோ அது அழகாக எடுத்துகிட்டு வரணும்னு யோசிக்கிறீங்க, கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை அந்த மாதிரி தேடுற உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.